everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு koi fish bond painting பண்ண போறோம். அதுவும் 3 easy simple stepsல. So without any delay, now let's get started. Step 1ல நம்ம background paint பண்ண போறோம். இந்த பெயிண்டிங்காக நான் எடுத்துக்க canvas size 15 into 12 inch cotton canvas. So let's take the paint we want. So first நம்ம வந்து light green இந்த மாதிரி middleல வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் sap green கலரை இந்த மாதிரி சைடுல வச்சுக்கோங்க. And then ஃபைனலா deep cyan எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட dark shade of blue ஏதாவது ஓகே. Now நம்ம இந்த கலர்ஸ் எல்லாம் ஈவனா blend பண்ண போறோம். So first light green middleல இருக்கிறதுனால அத வந்து middleல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க blend பண்றதுக்கு. கிராஜுவலாக அப்படியே சாப் கிரீனையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நிறைய பெயிண்ட் இருந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம எல்லா கலர்ஸையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணும்போது ஃபைனலில் இது வந்து கரெக்டாகிடும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லா கலரையும் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ரஷ்ஷை வச்சுட்டு இன்னொரு ட்ரை ப்ரஷ்ஷை எடுக்க போகிறோம். ஸோ இப்போது புதுசாக ஒரு ட்ரையான ப்ரஷ்ஷு, கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத ட்ரையான ப்ரஷ் எடுத்து பிளெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சாப் க்ரீனும் ப்ளூவும் இருக்கிற இடத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை நல்லா பிளெண்ட் பண்ணலாம். ஸோ இதை பிளெண்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி ப்ளூ விஷாக டார்க் க்ரீன் கலரில் ஒரு கலர் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம மிடில் போகலாம். இந்த பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிடில் லைட் க்ரீன் கலர் வேணும். ஸோ இந்த இடத்த மட்டும் நம்ம டச் பண்ணாமல் மற்ற எல்லா இடத்தையும் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லா இடத்தையும் ஈவனாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா மிடில் இருக்க லைட் க்ரீனை நம்ம மற்ற கலர்ஸோட பிளெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிளெண்டிங் ரொம்ப ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ஹேண்டை வந்து பேக் அண்ட் ஃபோர்த் இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளெண்டிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். Now our background is ready. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம். ஸோ ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பெயிண்டிங் பண்ண போகிறோம்னா வாட்டர் ஷேடோஸ் அண்ட் லீவ்ஸ். வாட்டர் ஷேடோஸ் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒயிட் பெயிண்ட் எடுத்து அது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி டைலூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு ரவுண்ட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ரேண்டமாக கொஞ்சம் சாஃப்டான கர்வ்ஸ் வந்து நம்ம வரைய போகிறோம். ஸோ அந்த கர்வ்ஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வாட்டர் ஷேடோஸ். நீங்கள் தண்ணியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ரேண்டமாக கர்வ்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை தான் இப்போ பெயிண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ரேண்டமாக கர்வ்ஸ் போட்டு அதை அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க போதும். இப்போ நம்ம இந்த பாண்டை சுற்றி இருக்கிற லீவ்ஸ் அண்ட் கிராஸை வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டார்க் க்ரீன் கலரை எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கார்னரில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த 4 பக்கமும் நம்ம இதே கலர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிளாக் கலர் மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி இட்ஸ் a டார்க் க்ரீன் ஷேட். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கார்னர் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா குட்டி குட்டியாக பேட்டர்ன்ஸ், அதாச்சும் லீவ்ஸ் பேட்டர்ன்ஸ் மாதிரி ஒரு ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு குட்டி குட்டி பேட்டர்ன்ஸ் போட்டுடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் போடும்போது அந்த பாண்டை சுற்றி லீவ்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டார்க் க்ரீனை வச்சு இந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் லீவ்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் லேயர் ஆஃப் லீவ்ஸ் வந்து இதை விட லைட் ஷேடாக ஒரு மீடியம் க்ரீன் வேணும். ஸோ என்ன பண்ணலாம், டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீனை மிக்ஸ் பண்ணி ஒரு மீடியம் ஷேட் ஆஃப் க்ரீனை கொண்டு வரலாம். இப்போது இந்த க்ரீனை வச்சு செகண்ட் லேயர் ஆஃப் லீவ்ஸ் வரைகிறோம். ஸோ எப்போவுமே ஒரு பெயிண்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி லேயர்ஸ் ஆஃப் கலர்ஸ் ஆட் பண்ணுறோம். அதுவும் எஸ்பெஷலி ஒரு டார்க் கலர்லேருந்து லைட் கலருக்கு நம்ம மூவ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கான லுக் வரும். ஸோ அதனால நம்ம செகண்ட் லேயரில் வந்து இந்த மாதிரி மீடியம் க்ரீனை வச்சு லீவ்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறோம். ஸோ இந்த லீவ்ஸ் வரைது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் உங்கள் ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பேட்டர்ன்ஸ் மாதிரி போட்டால் போதும். இந்த மாதிரி லீவ்ஸ் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது கூட கொஞ்சம் லைட் க்ரீன் மிக்ஸ் பண்ணி ரொம்ப லைட் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீனை கொண்டு வரலாம். இந்த க்ரீனை வச்சு நம்ம இப்போ தேர்ட் லேயர் ஆஃப் லீவ்ஸ் வரைகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் எப்போல்லாம் கிராஸ் புஷ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பெயிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி லேயர்ஸ் ஆஃப் லீவ்ஸை வந்து ஆட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான லுக் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு கீழே இருக்கிற டார்க் க்ரீன் இருக்குது, அதுக்கு மேலே இருக்கிற மீடியம் க்ரீன். ஸோ லேயர் பை லேயர் லீவ்ஸ் இருக்கும்போது பார்க்குறதுக்கு ஒரு ரியலான ட்ரீஸோ லீவ்ஸோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 3ல நம்ம கோய் ஃபிஷ் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒயிட்டையும் பர்பிளையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லைட் ஷேட் ஆஃப் பர்பிள் கொண்டு வரலாம். ஸோ இந்த கலரை வச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஃபிஷ்ஷோட அவுட்லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து என்னோடய ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி அவுட்லைன் வரைகிறதுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இமேஜை யூஸ் பண்ணி வரைஞ்சிடலாம். ஸோ இந்த இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பென்சிலை வச்சு அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கலரை வந்து ஃபில் பண்ணலாம். ஒரு கிளியரான அவுட்லைன் வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் இருக்க ஃபின்லையும் டெய்லையும் நம்ம வந்து டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த லைட் ஷேட் ஆஃப் பர்பிள் கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பர்பிள் ஆட் பண்ணி
கொஞ்சம் டார்க் ஷேட் ஆஃப் பர்பிளாக மாற்றிடலாம். இப்போ உங்ககிட்ட இருக்கிற டீட்டெயிலிங் ப்ரஷ்ஷை எடுத்து இதில் வந்து குட்டி குட்டியாக லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபிஷ்ஷோட ஃபின்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் நம்ம இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி லாங்காக ரொம்ப தின்னாக லைன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து டீட்டெயிலிங் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட டீட்டெயிலிங் ப்ரஷ் இல்லைனா உங்கள் ரவுண்ட் ப்ரஷோட டிப்பை யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அதே பர்பிள் ஷேடை யூஸ் பண்ணி நான் இந்த ஃபிஷ்ஷுக்கு ஷேடோ ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலுமே எப்போவுமே ஒரு பெயிண்டிங்கில் வந்து ஷேடோ ஆட் பண்ணுங்கள், அது கூட ஹைலைட்ஸ் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்கான லுக் வரும். இப்போ நம்ம ஒயிட் கலரை யூஸ் பண்ணி இடையில குட்டி குட்டியாக லைன்ஸ் வரைகிறோம். ஸோ இந்த லைன்ஸ் வந்து ஹைலைட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹைலைட் அண்ட் ஷேடோ ஆட் பண்ணும்போது தான் ஒரு படத்துக்கு வந்து ரியலிஸ்டிக்கான லுக்காக இருக்கும். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தாலுமே ட்ரை டு ஆட் ஷேடோ அண்ட் ஹைலைட்ஸ். இப்போ பேட்டர்ன்ஸ் வரைகிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். கோய் ஃபிஷ் வந்து நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ஆரஞ்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம இன்னுமே நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணலாம். நம்ம ரொம்ப கலர்ஸ் ஆட் பண்ணும்போது இன்னுமே பார்க்க கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ உங்ககிட்ட இருக்க எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த எல்லோ கலரை வச்சு நம்ம கொஞ்சம் ஹைலைட்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக இந்த ஃபிஷ்ஷோட அந்த பாடியோட சென்டரில் நம்ம இந்த எல்லோ கலர் வர மாதிரி இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லோ கலர் அப்ளை பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு 3D எஃபெக்டில் இருந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஹைலைட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஷேடோஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு கூட கொஞ்சமாக பிளாக் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைட் ஷேட் ஆஃப் ப்ரௌன் ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த ப்ரௌனை வச்சு நம்ம ஷேடோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இடத்துல லைட் பர்பிளை வச்சு ஷேடோ ஆட் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இப்போது பேட்டர்ன்ஸில் இந்த லைட் ப்ரௌனை வச்சு நம்ம ஷேடோஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஷேடோஸ் ஆட் பண்ணும்போது பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒயிட்டெல்லாம் யூஸ் பண்ணி மவுத்து, ஐஸு இந்த மாதிரிலாம் வரைஞ்சிடலாம். குட்டி குட்டி டீட்டெயில்ஸ்லாம் இந்த பெயிண்டிங்கில் இருக்கிறத வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், பெயிண்டிங் கம்ப்ளீட். இந்த டியூட்டோரியல் நான் பிகினர்ஸ்க்காகவே ரெடி பண்ணேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நீங்கள் இந்த பெயிண்டிங்கை ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி ரெக்ஸனா ஆர்ட்டுக்கு டிஎம் பண்ணலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஈஸியான ஒரு பெயிண்டிங் டியூட்டோரியலோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஹேவ் ஃபன் வித் கலர்ஸ்.